ஹாய் ஹலோ வெல்கம் டு கௌரிஸ்கோ. இன்றைக்கி நம்ம ஒரு கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே நான் என்னோடய சேனலில் கோவக்காய் பொரியல் ஒன்று போட்டிருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வேறு விதமாக பண்ணலாம். முதல்ல கோவக்காயை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதில் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள், வீட்டிலே அரைச்சது சுத்தமான மஞ்சள். மிளகா பொடியுமே வீட்டிலே அரைச்சது. கொஞ்சம் மல்லிப்பொடி, அதுவும் வீட்டிலே அரைச்சது. கொஞ்சம் உப்பு, நான் இந்து உப்பு போட்டிருக்கிறேன், நீங்கள் சாதா உப்பு போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கிறேன், 2 பல்லு பூண்டு. இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி இதை கலக்கி விடுவோம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். உப்பு, அந்த காரம், உப்பு, மல்லி, மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா கலங்கட்டும். இப்போ மூடி வச்சு வேக வைப்போம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் எப்படி வெந்திருக்குதுன்ட்டு. இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ வெந்திருச்சான்னு பார்ப்போமா? 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. வெந்திருச்சான்னு பார்ப்போம். தண்ணியில் இஞ்சி நல்லா வெந்திருக்குது. எண்ணெயே இல்லாமல் ஒரு பொரியல் நமக்கு ஆகிப்போச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுவோம். கொஞ்சம் அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கூட்டி கொடுக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே இறக்கிக்கலாம். காய் ஆயாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எண்ணெய் இல்லாமல் அப்படியே தண்ணியிலேயே அந்த வெங்காயம், தக்காளி, வரமிளகா பொடி, மல்லிப்பொடி எல்லாம் போட்டு, உப்பெல்லாம் போட்டு நமக்கு ஒரு பொரியலுங்க. இது நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு, தயிர் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம், ரச சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டில் பிசைஞ்சும் கூட சாப்பிட்லாம். சரிங்களா? ஓகேங்க. இந்த கோவக்காய் பொரியல் இந்த கோவக்காய் பொரியல் செஞ்ச விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, செய்து காட்டிய விதம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கௌரிஸ்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.